கிறிஸ்துவின் இரத்தம். இயற்கையான கிறிஸ்துவ வாழ்க்கை என்றால் என்ன என்பதை இந்நூலின் ஆரம்பத்திலேயே சிந்திப்பது நலம். பொதுவாக கிறிஸ்துவ வாழ்க்கை நின்று இது வேறுபட்டது என்பதை தெளிவுறுத்துவதே இந்நூலின் லட்சியம். மலைப்பிரசங்கம் போன்ற திருமறை உபதேசத்தின்படி இவ்வுலகில் எவரேனும் வாழ்ந்ததுன்றா என்று கேட்க நாம் ஏவப்படுகிறோம். தேவகுமாரன் ஒருவரே அவ்விதம் வாழ்ந்தவர். இதுவே நமக்கு கேள்விக்கு விடை. கிறிஸ்தவ வாழ்க்கையின் இரகசியத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் விளக்குகிறார். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே. இவ்வசனத்தில் அப்போஸ்தலன் ஒரு நூதன கிறிஸ்தவ சித்தாந்தத்தை வெளிப்படுத்துகிறார் என்று கூறுவதற்கில்லை. கிறிஸ்தவன் இந்நிலையில் இருக்க வேண்டும் என்று கருதுகிற இயற்கையான நிலையைத்தான் எடுத்துரைக்கிறார். இச்சத்தியத்தை பின்னும் விவரிக்குங்கால், இனி நான் பிழைப்பதில்லை, கிறிஸ்து தாமே எனக்குள் பிழைத்து வாழ்க்கையை நடத்துகிறார் என்று கூறுகிறார். மனிதனுடைய ஒவ்வொரு தேவையையும் நிவர்த்திக்கும் வழி தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே என்று அப்போஸ்தலன் தெளிவுபடுத்துகிறார். நம்முடைய சகல தொடர்புகளிலிருந்தும் நம்மை நீக்கி கிறிஸ்துவை நமது தானத்தில் வைக்கிறார். நாம் பாவ மன்னிப்பை பெறும்படி தேவகுமாரன் மரித்தார். நாம் பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை அடையும்படி அவர் பிழைத்திருக்கிறார். ஆகவே நமக்கு பதிலாக இருக்கும் இரு ஆளாக அவர் விளங்குகிறார். நமக்கு பாவ மன்னிப்பை சம்பாதிக்க நம்முடைய பதிலாக சிலுவையில் தொங்கினார். நாம் பாவத்தின் மேல் வெற்றி பெற நமக்கு பதிலாக நமக்குள் பிழைத்திருக்கிறார். இவ்வாறு தேவன் தமது குமாரனை நமக்கு அதிகமாய் வெளிப்படுத்துவதினாலே நம்முடைய எல்லா கேள்விகளுக்கும் பதிலளிக்கிறார். இந்த சத்தியத்தை நமது மனதில் வைத்து பின்வரும் விஷயங்களை சிந்திப்போமானால் நாம் பலவிதமான குழப்பங்களுக்கு தப்புவோம்.